சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆ. தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆ. இன்புற்றிருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ. தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர் சொல். சுறுசுறுப்பு. நயமறிய. பராபரக்கண்ணி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகைங்கிறது பாடலின் அடிதோறும் வரக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருவது எதுகை. பாடலின் அடியில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்து. முதல் அடியில் என்ன இருக்கு? இரண்டாவது எழுத்து தம் இருக்கு. அடுத்த அடியில இரண்டாவது எழுத்து இம் இருக்குது. அடிதோறும் இரண்டாவது வருவது தம் செம். இரண்டாவது எழுத்து இம். இங்க அன்பர் இன் இருக்குது. இன்ப நிலையின் இரண்டாவது எழுத்து அடிதோறும் ஒரே மாதிரி வருவது எதுகை. எல்லாம் இல் அல்லாமல் இருக்குது. மோனை சொற்கள்ங்கிறது முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது. அடிதோறும் வரலாம், இல்லாட்டா ஒவ்வொரு சொல்லாலையும் வரலாம். ஒவ்வொரு சொல்லுன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வுயிர் ஏங்கிறது முதல்ல இருக்குது. அடுத்த இதுல என்ன இருக்குது? கீழே ஏ இருக்குது. ஏவல் இப்படியே இருக்குது. தான் என்று முதல் எழுத்து தா இருக்கு. இங்கே தண்டருக்கு தா இருக்குது. முதல் எழுத்து சொல்லாகவும் வரலாம், அடிதோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது மோனை. குருவினா. யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இன்ப நிலை எப்போது வந்து சேரும்? அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். சிறுவினா. பராபர கண்ணியில் தாய்மானவர் கூறுவனை ஆவை. மூணு பேராகவும் வரும். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன்.